சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நம்முடைய இப்போதைய பிறவி முற்பிறவியின் பலனை. நமது முற்பிறவி, இந்த பிறவி, மறுபிறவி எல்லாம் சேர்ந்து தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு சங்கிலி தொடரை போல் இருக்கிறது. ஜடப்பொருள் இல்லாமல் சக்தியால் பயணம் செய்ய முடியாது. எனவே உடல் வீழ்ந்தவுடன் மனமாகிய பொருள் எஞ்சி நிற்கிறது. பிராணன் சம்ஸ்கார வடிவில் மனத்தின் மீது செயல்படுகிறது. பிறகு பிராணன் வேறொரு இடத்திற்கு போய் புதிய பொருட்களிலிருந்து புதிய உடலை உருவாக்கி கொண்டு மறுபடியும் இதேபோல் செயல்படுகிறது. சமஸ்கிருதத்தில் பிராணன் என்று சொல்லப்படும் சக்திகள் ஒன்று சேர்ந்து ஜடப்பொருளிலிருந்து உடலையும் மனத்தையும் உருவாக்குகின்றன. பிறகு உடல் விழும் வரை சுழன்று செல்கின்றன. விழுந்ததும் மறுபடியும் வேறு பொருட்களிலிருந்து வேறு உடலையும் மனத்தையும் உருவாக்குகின்றன. இவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் குணத்தை தானே உருவாக்கிக் கொள்கிறான். அவன் தன் வாழ்க்கையில் மனதாலும் உடலாலும் செய்த செயல்களின் பலனே குணம். மரணத்திற்கு பின் ஒரு மனிதன் போகும் இடத்திற்கு வழிகாட்டுவது அவனது சம்ஸ்காரங்களின் கூட்டு பலனை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம் மனதில் ஒரு பதிவை உண்டாக்குகிறது. அதை சமஸ்கிருதத்தில் சம்ஸ்காரம் என்கிறார்கள். இந்த சம்ஸ்காரங்களின் கூட்டு பலனே குணம் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் சக்தி. உருவம் உள்ளதைத்தான் இடம் கட்டுப்படுத்துகிறது. உருவமற்றதை இடத்தால் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே அத்வைத வேதாந்தத்தின் கருத்துப்படி உங்களுள், என்னுள் என்று எல்லோருக்குள்ளும் உள்ள ஆன்மா எங்கும் நிறைந்தது. நமது உடல் அழிந்துவிடும் என்பது நமக்கு தெரியும். அதற்கு ஒரு ஆரம்பம் இருப்பதால் முடிவும் உண்டு. ஆனால் ஆன்மா உருவமற்றதாக இருப்பதால் ஆரம்பம், முடிவு என்ற விதிகளுக்கு அது கட்டுப்படுவதில்லை. அது எல்லையற்ற காலம் முதல் இருந்து வருகிறது.